வந்தாவாசி போலூர் சாலை, பனையூர் சாலை டு கிழக்கு கடற்கரை சாலை கடின புருவங்களுடன் கூடிய இருவழி சாலையாக தலைமுறுத்துதல் பணியை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்று பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட உள்ளது. அது காணொலி காட்சியில் திறந்து வைக்க சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த சிறப்பான விழாவை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொடுக்கின்ற மாவட்ட வருவாய் அவர்களே, சிறப்புரையாற்று சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே, உங்கள் அத்துணை கழக உடன்பிறப்புகளே, தலைவர்களே மற்றும் அரசு அலுவலர்களே, பல்வேறு துறையிலிருந்து வந்திருக்கும் அரசு அலுவலர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். இந்த சிறப்பான விழாவினை தலைமையேற்று நடத்தி கொடுக்க இருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்புரையாற்றிருக்கக்கூடிய கோட்ட பொறியாளர் அவர்களே, நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகை தந்திருக்கக்கூடிய நமது மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவர் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், இறுதியாக நன்றி சொல்லக்கூடிய உதவி கோட்ட பொறியாளர், வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள், முக்கிய பிரமுகர்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பகுதியானது நல்ல வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சாலைகள் ரொம்பவே பிரதானமானது. நீங்களே நன்கு அறிந்திருப்பீர்கள், எந்தெந்த பகுதிகளெல்லாம் நல்ல தரமான சாலைகளோடு இருக்கின்றதோ அதனுடைய வளர்ச்சியும் ஏனைய பகுதியினுடைய வளர்ச்சிகளையும் ஒப்பிட்டு பார்த்தீர்களானால் ஒருபடி மேலே தான் இருக்கும். அந்த வகையிலே மாநிலம் முழுவதும் சமச்சீரான வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அதை நன்கு உணர்ந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எல்லா பகுதிகளிலுமே தரமான சாலைகள், விரிவான சாலைகள், அனைத்து பகுதியும் சமமான வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு செயல்படுத்தி வருகின்றார்கள். அதை அவருடைய எண்ணங்களை எல்லாம் ஈடேற்றக்கூடிய வகையிலே நம்முடைய பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு பகுதி, திருவண்ணாமலை மற்றும் மாவட்டம் மட்டுமல்லாது தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலுமே ஒவ்வொரு பகுதிகளையும் பார்த்து நல்ல திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு செய்யூர் வந்தவாசி போலூர் சாலை, அது கடின புருவங்களுடன் கூடிய இருவழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டிற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய திருக்கரங்களால் காணொலி வாயிலாக மக்களுடைய பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட இருக்கின்றது. இத்திட்டத்தினுடைய மதிப்பீடு என்று சொல்லி பார்த்தீர்களானால் 1141 கோடி. இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பகுதி ஏறத்தாழ 72 கிலோமீட்டர் நீளத்தில் இன்றைக்கு இருவழிச்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்று சொல்லி பார்த்தோமேயானால், இந்த திட்டத்தோடு வந்தவாசி மற்றும் சேத்துப்பட்டு ஆகிய ஊர்களுக்கு புறவழிச்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இன்றைக்கு நம்ம பழைய நடைமுறைகள் இருக்கக்கூடிய பேருந்து நிறுத்தங்களுக்கும் இப்போ உள்ள பேருந்து நிறுத்தங்களுக்கும் உண்டான வேறுபாடுகளை எல்லாம் கண்டிருப்பீர்கள். பேருந்து நிறுத்தங்களிலே கழிவறையுடன் கூடிய பேருந்து நிறுத்தங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த சாலையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாது ஏறத்தாழ 47,700 மரக்கன்றுகள் இரு புருவங்களிலுமே நடப்பட்டு நல்ல முறையிலே பராமரிக்கப்பட்டும் வருகின்றது.
நான் முதலில் கூறியது போல தான் ஒவ்வொரு பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் முக்கியமாக வித்திடுவது நல்ல தரமான சாலைகள். இந்த சாலைகள் தான் பிற பகுதிகளை நம்மோடு இணைக்கக்கூடியவை. ஒரு ஒரு உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை போன்று, பாதத்தில் இருக்கக்கூடிய பகுதியை நம்முடைய மூளையோடு இணைக்கக்கூடிய நரம்பு மண்டலத்தை போன்று தான் இந்த சாலைகளும். ஒவ்வொரு பகுதியும் இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களாகட்டும், அதே போல் தென் மாவட்டங்களாகட்டும், இதை எல்லாமே இணைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த சாலையானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக நம்முடைய மாவட்டம், இந்த பகுதியானது இன்னும் ஒரு அடுத்த நிலையை அடையும் என்று சொல்லி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய நம்முடைய சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கு, ஆரணி மற்றும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், இந்த பகுதியினுடைய சேர்மன் மற்றும் வந்திருக்கக்கூடிய பிரமுகர்கள், உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கின்றேன். நன்றி. மாண்புமிகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் அவருடைய துறையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு சாலை திட்டங்களால், சிறப்பு திட்டங்களால், உலக அளவில், உலக தரத்தில் சாலைகள் போடப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த மாவட்டத்திற்கு ஒரு மணிமகுடமாய் இன்றைக்கு ஈசிஆர் முதல் போலூர் வரை இந்த சாலை பணியை மாண்புமிகு அமைச்சருடைய துறையில் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக மாற்றிக்கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவருடைய திருக்கரங்களால் இன்றைக்கு இந்த 2 மாவட்ட மக்களுக்கு இந்த சாலையை பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே, உங்களுக்காக குரலை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தரணிவேந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற டிஆர்ஓ ராமபிரதீபன் அவர்களே, வந்தவாசி நகரமன்ற தலைவர் அவர்களே, எங்களோடு வருகை தந்திருக்கின்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற நிர்வாகிகளே, இளைஞரணி சார்ந்த நிர்வாகிகளே, இந்த திட்டத்தை செயல்படுத்தி மக்களுக்கு அர்ப்பணிக்கிறதற்கு உறுதுணையாக இருக்கின்ற கோட்ட பொறியாளர், உதவி கோட்ட பொறியாளர் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அரசு அதிகாரிகளே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த இந்த சாலை, ஒரு காலத்தில் சென்னைக்கு இந்த பகுதியிலெல்லாம் போனோன்னா 1 கிலோமீட்டருக்கு 2 நிமிஷம் ஆகும். ஆனால் இன்றைக்கி 1 கிலோமீட்டர் கடப்பதற்கு 45 செகண்டு அல்லது 40 செகண்டு தான் ஆகும். அந்தளவுக்கு ஒரு அதிவிரைவு சாலை இன்றைக்கு சிகேஐசி திட்டம் என்கிற சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் திட்டத்தின் மூலமாக பல்வேறு பகுதிகளை ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக, ஒரு நகரம் வாரியாக, குறிப்பாக ஈசிஆர், அதுக்கடுத்தது ஆன்மீக பக்தர்கள் வந்து செல்கின்ற மருவத்தூர், அதுக்கடுத்தது வந்தவாசியை இணைக்கின்ற திண்டிவனம் ஆற்காடு சாலை இணைக்கின்ற பகுதி, அதே போல் ஆரணி வழியாக செல்கின்ற, சேத்பட்டு வழியாக செல்கின்ற சாலை இணைக்கின்ற பகுதி, அதே போல் சித்தூர், கடலூர் சித்தூர் சாலையை இணைக்கின்ற இந்த ஒவ்வொரு பகுதியிலும் மாநில சாலைகளையும், மாவட்ட நகரங்களையும், அதேபோல் தொழில் நகரங்களையும், ஆன்மீக நகரங்களையும் இணைக்கின்ற இந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சாலை இன்றைக்கு விரைவு சாலையாக இன்றைக்கு மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற நிகழ்ச்சி. இது பார்த்திங்கன்னா நம்ம பகுதியில் ஒரு சில இடங்களில் இண்டஸ்ட்ரி தொழில் நகரங்கள் இருந்தாலும் அதை இணைத்து எதிர்காலத்தில் இங்கே தொழில் வளர்ச்சியும் விவசாய வளர்ச்சியும் ஏற்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் போக்குவரத்து தடையில்லாமல் தேசிய அளவில் அல்ல, உலக அளவில் போட்டி போடுகின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்த தரமான சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் இந்த சாலைக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்க போகிறாரு. பல்வேறு திட்டங்களை அவர் அறிவித்து செயல்படுத்த இருக்கிறார். எனவே இந்த வேகத்தில் பார்த்திங்கன்னா இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில், நம்முடைய முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில்
சாலைகள் மிக விரைவாக போடப்பட்டு மிக தரமாக போடப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு ஒவ்வொரு சாலையும் இப்போது பயன்பாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கு செயல்படுத்த இருக்கிறார். நாம் அனைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் அதேபோல் மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் இந்த அரசுக்கும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் அண்ணன் MST அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். இந்த செய்யூர் சுண்ணாம்பேடு போலூர் செல்கின்ற இந்த சாலையை இன்னும் சற்று நேரத்திலே தமிழக முதல்வர்கள் கரங்களால் துவக்கி வைக்கின்ற நிலையிலே இதற்கெல்லாம் ஒத்துழைப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி நடைபெறுகின்ற இந்த சாலை திறப்பு விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற தலைமை ஏற்றிருக்கின்ற மதிப்புக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அருமை சகோதரர் ராமபிரபந்தன் அவர்களை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற மாண்புமிகு துணை சபாநாயகர் அண்ணன் அவர்களை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் அண்ணாதுரை அவர்களை நகரமன்ற தலைவர் தம்பி ஜலால் அவர்களே திருவண்ணாமலை மாநகராட்சி மேயர் துணை மேயர் அருமை தம்பி ராஜாங்கம் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அருமை சகோதரர் அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்திருக்கின்ற போலூர் பகுதியில் இருந்து வருகை தந்திருக்கின்ற ஆரணி செய்யார் பகுதியில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதரர்களே கவுன்சிலர்களே இந்த பகுதியில் இருந்து வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்களே நகர கழக செயலாளர்களே முன்னாள் நகர தலைவர் அவர்களே மாவட்ட ஊராட்சி தலைவர் அவர்களே ஊராட்சி தலைவர்களே கவுன்சிலர்களே நகராட்சி கவுன்சிலர்களே இந்த துறையைச் சேர்ந்த அருமை சகோதரர் SC அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களே D லட்சுமணநாதன் அவர்களே SC அருமை சகோதரர் கிருஷ்ணசாமி அவர்களே D சந்திரன் D அவர்களே பத்திரிகையாளர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சாலை ஒரு சிறப்பான திட்டத்தின் கீழே சுமார் 1141 கோடி அளவிலே இந்த சாலை புதுப்பிக்கப்பட்டு இங்கே சிறப்பாக தமிழக முதல்வர் கரங்களால் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் முன்னிலையிலே திறனும் சற்று நேரத்தை துவங்குகின்ற நிலை. இங்கிருந்து பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழகம் சாலை எங்கு பார்த்தாலும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு இது ஒரு சாட்சி. ஏன் சொல்லுகிறேன் என்றால் இங்கே அருமை சகோதரர் அண்ணாதுரை சொன்னது போல நாம் இங்கிருந்து எங்கள் கிராமத்துக்கு செல்ல வேண்டுமென்றால் 40 நிமிடங்கள் ஆகின்ற ஒரு நிலை உண்டு. இங்கிருந்து மருவத்தூர் செல்ல வேண்டும் என்றால் 40 நிமிடங்கள் ஆகின்ற நிலை உண்டு. இங்கிருந்து திருவண்ணாமலை செல்ல வேண்டும்னா ஒரு காலத்திலே 1.5 மணி நேரம் ஆகின்ற நிலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எப்பொழுது தமிழக முதல்வர் பொறுப்பேற்று அன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக அண்ணன் ஏவாவேலு பொறுப்பேற்றாரோ இன்றைக்கி சாலைகளில் நம்மூர் சாலைகளாக என்று தெரியாத நிலை. நான் கூட இந்த சாலைகள் ஆரம்பித்து மருதாட்டிலிருந்து வரும்போது செம்பூர் டிப்போவுக்கு பின்னால் வரும்போது எங்கள் டிரைவரை கேட்டது இது எந்த ரோடுன்னு கேட்டேன். நான் போகிற ரோடு டெய்லி இதனால் நம்ம செம்பூர் ரோடுன்னாரு. பார்த்தா ஆமாம் டெப்போ ஒரு நிமிஷம் அப்படி யோசனை பண்ண நிலைமை ஏற்படுகிறது என்றால் உண்மையிலே சாலை இது ஒரு காலத்தில் சொல்வார் சாலை அமைத்த கண்ணை மூடின்னு ஓட்டலான்னு சொல்லுவாங்க கிராமத்தில். இப்போ எங்கள் பகுதியில் வந்தால் கண்ணை மூடின்னு வண்டி ஓட்டலான்ற ஒரு நிலையை உயர்த்தி தந்தவர்கள் தமிழக முதல்வர்களும் அண்ணன் ஏவாவேலு அவர்களும் என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் இந்த சாலைகள் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது போல் எங்கெல்லாம் சாலைகள் நன்றாக இருந்தால்தான் அங்கே கம்பெனிகள் வரும், பொருளாதாரம் உயரும் என்ற நிலையிலே தான் இன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் பல வாய்ப்புகள் கிடைக்கும் போது நாங்கள் பீகாரை சென்றிருக்கும் போது ஒரிசா சென்றிருக்கும் போதெல்லாம் அங்கே இன்னும் சாலைகளே இல்லை என்பதை குறிப்பிட. ஏன் இன்றைக்கி ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி அவர்கள் குஜராத்தை சார்ந்தவர்கள். அவர் மாநிலங்களே ஆண்டு கொண்டிருக்கின்ற பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கின்ற மாநிலங்களிலும் பார்த்தா சாலைகளே இல்லை என்பது தான் உண்மை. நீங்கள் ஏதோ நாங்கள் அரசியல் மேடைகளில் அரசியல் பேசவில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆனால் இங்கே இருக்கிற சாலைகளெல்லாம் நெடுஞ்சாலைகள் எல்லாம் இன்று பார்த்தீங்கன்னா அருமையாக இங்கேருந்து திருப்பதியிலிருந்து நீங்கள் விழுப்புரம் போய் அருமையாக சேரலாம். வந்தாவாசி செய்யார் வழியாக இன்றைக்கி வந்தாவாசி தள்ளார் வழிகள்லாம் பார்த்தீங்கன்னா 4 வழி சாலைகள். சில பேர் சொல்கிறான்
இங்கே சாலை அமைக்க வேண்டாம், என்ன பண்ணணும், ரோட்டை புனரமைக்கணும், அங்கே இருக்கிற மரங்களை வெட்ட வேண்டும். அதுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது. இந்த மரங்களை நாங்கள் இந்த சாலை அமைத்து தெல்லார் பூஜை போடும்போது ஒரு வருடத்துக்கு முன்னே இங்கே இருக்கின்ற பகுதியை சார்ந்தவர்கள், ஒரு சில இயக்கங்களை சார்ந்தவர்கள் மரத்தை வெட்டிட்டு மரத்துக்கு பால் ஊற்றுறோம். நான் பார்த்தோம். நாங்களாம் தண்ணி தான் ஊற்றுறோம். இன்றைக்கி நெடுஞ்சாலையில் வச்ச மரத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஒரு மரம் வைத்தா 8 மரம் நடுறோம். யார்? நெடுஞ்சாலைத்துறையில். எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு மரத்தை சாலை வசதிக்காக வெட்டினா 8 மரம் அந்த துறை சார்ந்தவர்கள் நடுகிறார்கள், பராமரிக்கிறார்கள், கடமைக்காக நடுபவர்கள். இங்கே கூட அண்ணன் சபாநாயகர் கேட்டார், இங்கே இருக்கின்ற கழிவறைகளெல்லாம் எப்படி பராமரிக்கிறது என்று சொல்ல போல் இங்கேருந்து அதிகாரி சொன்னார், ஏடி அவர்கள், 6 வருடத்துக்கு நாங்கள் தான் பராமரிப்போம் என்று சொன்னார்கள். ஏதோ அந்த மரத்தை வெட்டுகிறார்கள் என்றால் அது பராமரிப்பு உண்டு. அந்த வகையிலே தான் இந்த சாலை ஓரம் மரங்களால் மட்டும் சிறப்பாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது என்ற நிலையில் தான். இது ஏன் என்றால், ஒரு வளர்ச்சி என்பது நாங்கள் செய்யார் பகுதியில் இருக்கின்ற சீனிவாசன் வரை இருந்திருக்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற நிலங்களெல்லாம் கையகப்படுத்தி விட்டு 3000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்திவிட்டு அங்கே ஒரு சிப்காட் கொண்டு வருவதற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு விருதமாக நிலங்களெல்லாம் கையெடுத்துப்பட்ட போது ஒரு 2-3 அங்கே போராட்டக்காரர்கள். யார் போராடுகிறார்கள்? அந்த மண்ணை சார்ந்தவர்களா, இல்லை அந்த மண்ணிலிருந்து வந்தவர்களா? அல்ல. எங்கேயோ ஒரு தருமபுரியில் இருந்த ஒரு நபர் அங்கே அருள் என்பவர் போராடி கொண்டிருக்கார். என்ன போராடுறாரு? இங்கே சிப்காட் அமைக்கக்கூடாது. ஏன்? நாங்கள் கூட்டு வந்து மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்களே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். நான் இருந்தேன் அன்று. பேச்சுவார்த்தை நடந்தபோது அவர் சொல்கிறார், எங்கள் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிற சிப்காட் அமைக்கக்கூடாது என்று அவர் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். வேண்டுமானால் இந்த பகுதி வேண்டுமென்றால் அந்த பகுதியை ஒன்றால் அமையுங்கள். ஏன் அந்த பகுதியில் இருக்கிற விவசாயம் செய்யவில்லை என்றால்? ஏனென்றால் நீங்கள் உணர வேண்டும், இங்கே இருக்கின்ற கழக தோழர்கள் வந்திருக்கின்றார்கள், அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கின்றார்கள், இந்த ஆட்சிக்கு அப்பாற்பட்டவர்களும் வருகை தந்திருக்கிறார் என்றால், உங்கள் ஊரில் இருந்து டெய்லி 5 பஸ் சிப்காட்டுக்கு போகுதுன்னா இன்றைக்கி எவ்வளோ பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கி பெண்கள் எல்லாம் தன்னிச்சையாக இன்றைக்கி பேங்க்கு போகிற நிலங்கள் பெண்களுடைய வளர்ச்சி எடுக்கிறதுக்கு காரணம் சிப்காட். அந்த சிப்காட்டுக்கு தான் நானும் சட்டமன்ற உறுப்பினர் வருகை தந்திருக்கின்ற அருமை சீனு எல்லாம் ஒரு பேட்டி கொடுத்தோம் 3 தினங்களுக்கு முன்னே. இங்கே சிப்காட் வேண்டும் என்று பேட்டி கொடுத்த போது மறுநாள் பண்ண என்னுடைய உருவ பொம்மையை அங்கே கொளுத்துறான் ஒரு ஊரில், தரணிவந்தன் ஒழிக. ஏன்? சிப்காட்டை கொண்டு வரக்கூடாது என்பதற்காக. எத்தனை தரணிவந்தன் ஒழிக என்றாலும் சிப்காட் அமைக்கப்படும் என்பதே மாற்று கருத்து அல்ல. இப்போ நான் சிப்காட் அமைத்தால் என் பையன் போய் அங்கே சிப்காட்டில் வேலை செய்ய போகிறேன்னா, இல்லை எங்கள் மனைவி என் பொண்ணை போய் வேலை செய்ய போதும் இல்லை, மக்களுக்கு பயன்பாட்டுக்கு அமைக்கிறது அது சிப்காட். எனவே அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஏன் சொல்கிறேன்னா, சிப்காட்டுக்கும் இந்த ஐவேஸுக்கு என்ன சம்மந்தம்லாம் கேட்கக்கூடாது. இன்றைக்கி இந்த சாலைகள் சிறப்பாக இருந்தது தான் இந்த பகுதியில் சிப்காட்டை கொண்டு வருவதற்கு அங்கே இருக்கிற கம்பெனிகள்லாம் முன்வரும். இன்றைக்கி மகேந்திரான்னு ஒரு கம்பெனி இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றோம். அண்ணனும் வந்தார், நானும் வந்தேன். அந்த தொழில்துறை அமைச்சர் ஆரம்பித்த டிஆர்பி வந்தார். 3 பேரும் வந்தோம். சிப்காட்டை பார்த்தோம். அந்த சிப்காட்டை ஒரு காரை தயாரித்து பரிசோதிக்கிறார்கள். அந்த பரிசோதிக்கும் போது என்ன பண்ணுறான், அந்த கார் ஒரு 30 லட்சம் காருன்னா ஒரு கார் தயாரிக்கிறது 40 கார் இடிக்கிறான் ஒரு ஷர்ட்டாக டம்முன்னு. கால் தூளாகுது. அந்த தூளாக சொல்ல அந்த காரில் உட்காந்துருக்க மனுஷனுக்கு என்ன பாதிப்பு, அந்த காருக்கு இன்ஜினியர் பாதிப்பு. பரிசோதனை, இந்த பரிசோதனை எங்கே இருந்தது? இங்கே காரை தயாரித்தா அதுக்கு முன்னாடி லண்டன் கொண்டு போனோம், இங்கிலாந்து கொண்டு போனோம். இப்போ நம்பூரில் செய்யாரில் இருக்குது. அண்ணன் தான் திறந்து வச்சார். 2 பேரும் போனோம். அப்படின்னா இது எவ்வளோ வளர்ச்சி அடைக்கிறது? நம்ம பகுதிக்கு ஒரு வெளிநாட்டுக்கு நிகராக வளர்ச்சி அடைக்கிறது. அந்த காரில் நான் கூட பயணித்தேன். அண்ணன் முன்ன காரில் போனால் நான் பின்ன காரில் உட்காந்துருந்தேன். முன்ன ஓட்டி போகிற காரு அண்ணன் உட்காந்துக்கிற டிஆர்பி மந்திரி ஓட்டுறார். 170 180 போதும். என் பின்னால் உட்காந்த காரில் சொன்னால் நான் அந்த கார் முன்ன போயிடுச்சு போயிடனா காத்தா இது 170 போகுது. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் தயவுசெய்து நிறுத்து, எலெக்ஷன் முடிஞ்சு 3 மாதம் ஆகுது, இன்னும் வாகனம் கண்ணே கொடுக்கல, பிளாஸ்டிக் சும்மா போகுது சார். அப்போ தான் நிறுத்தினார். பயந்துட்டோம். அண்ணெல்லாம் இறங்கி பார்த்தா அந்த கார் தானாக போய் நிற்குது. அது எங்கே தைரியங்க? ஜப்பானில் இருக்குது அந்த கார். இங்கேருந்து தமிழகம் முதல்வர் ஜப்பான் பார்க்க சொல்ல அங்கே ஓட்டி காமிக்கிறான். இந்த காரை பார்த்தீங்கன்னா தானாக ஸ்டாண்டில் போய் நிற்கும், இந்த கார் தானாக ஆஃப் ஆகும், இந்த தானே ரிவேர்ஸில் போய் நிற்கிற. ஜப்பானில் ஓட்டி பார்த்த காரில் நம்ம செய்யாரில் தயாரித்து காமிக்க சொல்ல இந்த மண்ணுக்கு பெருமை இல்லையா? இந்த அரசுக்கு பெருமை இல்லையா? ஏதோ மற்ற கட்சி வரான், இந்த ஏதோ ஆட்சிக்கு வந்து விடுகிறோம், பெருமைப்படக்கூடிய இந்த ஆட்சி பெருமைக்குரிய ஆட்சி இருக்கிறது என்று ஊடகங்களே பொய்யான பிரச்சாரம் சொல்லி ஏதோ தமிழக அரசுக்கு புறம்பாக பேசிக் கொண்டிருக்கிற நிலையை பார்த்து கொண்டு மறந்து விட வேண்டும். இந்த ஆட்சியில் இந்திய டுடே ஒரு பத்திரிகை சொல்கிறது, இந்தியாவிலே இருக்கின்ற முதலமைச்சராக தமிழ்நாட்டு முதலமைச்சராக தளபதி தான் இருக்கின்ற இந்திய பத்திரிகை சொல்கிறது, இந்திய டுடே சொல்கிறது. இது நாங்கள் சொல்கிறோமா? இல்லை எங்கள் முரசொலி சொல்லுதா? இல்லை எங்களை சப்போர்ட் தினகரன் பத்திரிகை சொல்லுதா? பல தினமலர் பத்திரிகை சொல்கிறது, இந்திய டுடே பத்திரிகை சொல்கிறது. அது இப்போ சர்வே பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தலைவருடைய திமுகவின் வாக்கு சதவீதம் 5 கூடியிருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். என்றால் இந்த ஆட்சிக்கு பெருமை இல்லையா? ஏதோ இது அரசியல் மேடைகள் என்றாலும் கூட
இதற்கெல்லாம் காரணம் அடிப்படை ஒரு சிறப்பான தமிழகத்திலே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் இன்று சாலைகள் எல்லாம் மிக பிரமாதமாக மிக அருமையாக இன்று எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு தார் சாலைகள் 4 வழி சாலைகள் அமைந்திருக்கிறது என்றால் தமிழக முதல்வர் சிறப்பான முதல்வராக மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அதுக்கு உறுதுணையாக இந்த தமிழகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் சுமனை சபாநாயகர் போன்றவர்களாம் இந்த ஆட்சிக்கு உறுதுணையாக ஒரு தமிழகத்திலே நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தான் இன்று சாலை இன்றைக்கி திறப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மதிப்பு எவ்வளோ? முதலே சொன்னது போல் 1140 கோடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கூட ஐவேஸில் ஒப்பந்தார், இன்னும் டைம் இருக்கிறதால பேசுகிறேன். ஐவேஸில் ஒப்பந்தார் 20 வருஷம் நான் ஒப்பந்தார். ஐவேஸில் நிறைய வேலை செஞ்சுருக்கேன். அப்போல்லாம் ஒரு டி வந்து சொல்லுவார், இப்போ வந்தாவாசி பகுதிக்கு எவ்வளோ ஒதுக்கிறாங்கன்னா 16 கோடி ஒதுக்கிறாங்க. 16 கோடி என்பது பெரிய விஷயம். இன்றைக்கி எவ்வளோ ஒதுக்கிறாங்க? இன்றைக்கி 1100 கோடி இந்த சாலை, இன்றைக்கி 90 100 120 கோடி அந்த தெல்லார் சாலை. ஆக இந்த வந்தவாசி பகுதியில் இவ்வளோ வளர்ச்சி எடுக்கிறது என்றால் நம்ம அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருப்பதும் கூடுதல் ஒரு சக்தி. அதுக்கெல்லாம் காரணம் என்பதுன்னா அதை தான் அவர் சொன்னார். நான் சொன்னது போல் ஐவேஸ் நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு காலத்தில் இருந்தபோது என்னை கூப்பிட்டு சொன்னார், ஒரு கட்சியில் நல்ல நிலைக்கு வரணும்னா ஐவேஸில் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார், கான்ட்ராக்டாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதில் நான் ஐவேஸ் ரிஜிஸ்டரே விட்டேன். நான் இப்போ வேலைலாம் செய்யறதில்லை. இது ஏன் காரணம் என்றால் அந்த துறையை சேர்ந்த அதிகாரிவர்களோ எந்த துறையில் நாம் பொறுப்பேற்றிருக்கணுமோ துறை நன்றாக இருக்க வேண்டும், அது செயல்பாடு வேண்டும் தான் இன்றைக்கி அந்த செயல்பாட்டு விளையதே வந்தாவாசி பகுதியும் சரி, இன்றைக்கி செய்யார் பகுதியும் சரி, இன்றைக்கி ஆரணி போலூர் பகுதிகளெல்லாம் மிக சிறப்பாக இந்த சாலை அமைந்து கொண்டிருந்தால் இது எனக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக முதல்வர்களுக்கும் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கும் வருகை தந்திருக்கின்ற சிறப்பாக இந்த சாலை அமைத்த துறை அந்த துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் என் வந்தவாசி பகுதியில் சார்பாகவும் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே அவர்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த தமிழ்நாடு அரசின் சார்பாக நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பாக சென்னை கன்னியாகுமரி தொழில்தட திட்டம் வந்தவாசி கோட்டத்தின் சார்பாக செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திலே செய்யூர் பனையூர் சாலை கிழக்கு கடற்கரை சாலை இணைப்பு சாலை திறப்புழா நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற டிஆர்ஓ அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் அவர்களே, திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை அவர்களே, திருவண்ணாமலை நகராட்சி துணை மேயர் ராஜாங்கம் அவர்களே, வந்தவாசி நகர செயலாளர் ஜலால் அவர்களே, செந்தில்குமார் SC அவர்களே, லட்சுமிநாதன் D அவர்களே, கிருஷ்ணசாமி SC, சந்திரன் D, சோனியா கமிஷனர் வந்தவாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எதிரொலி மரியன், தயாளன் நகர செயலாளர் ராஜ் அவர்களே, ராதா அவர்களே, சீனிவாசன், சுந்தரேசன், எவரெஸ்ட் நரேஷ்குமார், இளைஞரணி, இளங்கோவன், ரஞ்சித், பழனி, கலாம் பாஷா, பெருமாள், புருஷோத்தமன், KT ராமசாமி, லட்சுமி, ராமலிங்கம், வேணி ஏழுமலை, சௌரியராஜன், அப்சர் லியாகத் பாஷா, EST கார்த்திகேயன், வி ராமு, கரீம் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கழக முன்னோடிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் யாவருக்கும் முதற்கொண்டு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் நம்முடைய மாவட்ட அமைச்சரும் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் முன்னிலையிலே இந்த 1141 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த சாலையை இன்னும் சற்று நேரத்தில் துவக்கி வைக்க இருக்கிறார்கள். இங்கே பேசிய தரணிவேந்தன் அவர்கள் பல்வேறு விஷயங்களை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு வந்தவாசிக்கு இந்த சாலை வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த தொழிற்பேட்டை இங்கே நம்முடைய செய்யாறு வந்தவாசி பகுதியில் அமைந்ததால் தான் இன்றைக்கு இந்த சாலை இங்கே போடப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு 3 தேசிய நெடுஞ்சாலைகள், அதாவது மங்களூர் டு கடலூர் செல்கின்ற சாலை திருவண்ணாமலை வழியாக, அதே போல் இந்த தேசிய நெடுஞ்சாலை சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் போகின்ற தேசிய நெடுஞ்சாலை, அதே போல் சென்னையிலேருந்து திருச்சி கன்னியாகுமரி போகக்கூடிய நெடுஞ்சாலையாக 3 நெடுஞ்சாலைகளை இணைக்கக்கூடிய வகையிலே இந்த தொழில்பட
சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக ஒரு பகுதி வளர்ச்சியடைய வேண்டுமானால் அதற்கு சாலைகளும் குடிநீர் வசதிகளும் அவைகள் திட்டங்கள் இருந்தால்தான் அந்த பகுதி வளர்ச்சி அடையும். சீனாவிலே இன்றைக்கு உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு போட்டியாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அவர்கள் அமைத்த சாலைகள் தான். அந்த சாலைகள் மூலம் பல தொழிற்சாலைகள் அங்கே வந்து இன்றைக்கு உலகத்திலேயே ஒரு முன்னேறிய நாடாக சீனா மாறியிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த சாலைகள். ஆகவே சாலைகள் அமைத்தால்தான் அந்த பகுதியிலே தொழிற்சாலைகள் வரும். இன்றைக்கு பார்த்தா நான் பீகாரில் போயிருக்கும்போது பார்த்தேன், அங்கே இந்த 20 சக்கர லாரி மட்டும் ஒரு 10,000 லாரி போயினே இருக்குது எப்போ பார்த்தாலும். என்ன காரணம்னா அந்த பக்கம் அந்த அளவுக்கு தொழில்கள் வளர்ந்து அவைகள் மூலம் இந்த சாலை போக்குவரத்து அங்கே சிறப்பாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தமிழகம் இன்றைக்கு இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு எண்ணற்ற திட்டங்களை வேறு எந்த மாநிலத்திலும் செல்லாத அளவிற்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தேசிய நெடுஞ்சாலைகளே மட்டும்தான் அவர்கள் அமைக்க முடியும் என்பதை மாற்றி நம்முடைய அமைச்சர் அவர்கள் நம்முடைய முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க இப்பொழுது நாமே இதுபோல் சாலைகளை அமைத்து அந்த சாலைகளை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற புதிய திட்டத்தையும் இந்த கடந்த பட்ஜெட்டின் உரையிலே அறிவித்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு வந்தவாசிக்கு பைபாஸாக இருந்தாலும் சேத்துப்பட்டுக்கு பைபாஸாக இருந்தாலும் இன்றைக்கு இப்படி பைபாஸ் சாலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டதன் காரணமாக மருதாடு இந்த பகுதியெல்லாம் வரும்போது எத்தனை திருப்பங்கள் இருந்தது. நம்ம அங்கே திருவண்ணாமலையிலேருந்து வரும்போது பல இடங்களில் இந்த திருப்பங்களில் ஆக்சிடெண்ட் நடக்கும். ஆனால் இன்றைக்கி இந்த சாலை சிறப்பாக போடப்பட்டு சீக்கிரம் அங்கே சொன்னது மாதிரி தரணிவந்தன் சொன்னது மாதிரி சீக்கிரமாக இந்த பகுதிகளுக்கெல்லாம் வரக்கூடிய வகையிலே கிராம மக்களுக்கு அவருடைய பொருட்களை எடுத்துன்னு விற்பதற்கு செல்வதற்காக சிறப்பான சாலைகளாக இவை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை 7 ஆண்டு காலம் இதை போட்டவர்களே பராமரிப்பார்கள். எந்த ஒரு பிரச்சனை இந்த சாலைக்கு வந்தாலும் அதை தொடர்ந்து அவர்கள் பராமரித்து நல்லபடியை போட்டு தருவார்கள் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் விட்டு அமெரிக்காவுக்கு போய் இன்றைக்கு பல்வேறு தொழிற்சாலைகள் இன்றைக்கி தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா வியட்நாம் நாட்டிலிருந்து இன்றைக்கு ஒரு கார் தொழிற்சாலை அதற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். அதே போல் பல தொழிற்சாலைகள் இன்றைக்கு தூத்துக்குடி பகுதிக்கு போயிருக்கிறது. அப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் இங்கே வர வேண்டும் என்ற வகையிலே தான் இங்கே இந்த சாலைகள் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே நம்முடைய தரணிவேந்தன் பேசும்போது உள்ள மகேந்திரா நிறுவனத்தில் நாங்கள் போய் நம்ம செய்யார் அந்த சிப்காட்டில் போய் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி புக்கிங் வந்து இந்த மாதம் 14ஆம் தேதி தான் மகேந்திரா துவக்கினாங்க. ஒரே நாளில் 8,000 கோடி ரூபாய்க்கு புக்கிங் ஆகிருக்குது அந்த கார். அப்போனா பாருங்கள், நம்ம ஏரியாவில் தயாரிக்கிற அந்த காருடைய சோதனை செய்யக்கூடிய இடங்களெல்லாம் வேறு எங்கே நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே எங்கேயே இல்லாத அளவிற்கு வெளிநாட்டில் போய் முன்னெல்லாம் ஜெர்மனியில் போய் தான் காரை பற்றி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த கார் டெஸ்ட் வந்து இங்கேயே நடக்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அப்படி இன்றைக்கு நம்முடைய வந்தவாசி பகுதி, செய்யாறு பகுதி இதெல்லாம் தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு இந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பொதுப்பணி, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ரூபாய் 1141 கோடியே 23 லட்சம் செலவில் அகலப்படுத்தி மேம்படுத்தப்பட்ட செய்யூர் பனையூர் இணைப்புச் சாலை உள்ளிட்ட 109 கிலோமீட்டர் நீள செய்யூர் வந்தவாசி போலூர் சாலையை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நெடுஞ்சாலைகள்
மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையினால் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் 1141 கோடியே 23 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் 10 மீட்டர் அகல இருவழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்ட செய்யூர் பனையூர் இணைப்பு சாலை உட்பட 109 கிலோமீட்டர் நீள செய்யூர் வந்தவாசி போலூர் சாலை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மேம்படுத்தப்பட்ட இச்சாலையில் மருதாடு, வந்தவாசி மற்றும் சேத்துப்பட்டு ஊர்களுக்கு புறவழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளன. செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் உள்ள 67க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இத்திட்டத்தின் மூலம் விவசாய விளைபொருட்களை எடுத்துச் செல்லவும் இப்பகுதியின் தொழில் வளர்ச்சிக்கும் அருகில் உள்ள நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு பொதுமக்கள் எளிதாக செல்லவும் வழிவகுக்கிறது. சாலை மற்றும் பாலங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். செய்யூர் வந்தவாசி போலூர் சாலையை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பாக எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய செயலர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் ஆசிய வளர்ச்சி வங்கி நிதி உதவியுடன் செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ரூபாய் 1141 கோடியே 23 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கடின புருவங்களுடன் கூடிய இருவழி தடமாக தரம் உயர்த்தப்பட்ட செய்யூர் பனையூர் இணைப்பு சாலை உட்பட 109 கிலோமீட்டர் நீள செய்யூர் வந்தவாசி போலூர் சாலை இன்று திறந்து வைக்கப்படுகிறது. மேம்படுத்தப்பட்ட இச்சாலையில் மருதாடு, வந்தவாசி மற்றும் சேத்துப்பட்டு ஊர்களுக்கு புறவழிச்சாலை அமைக்கப்பட்டு செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் உள்ள 67க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இத்திட்டத்தின் மூலம் விவசாய விளைபொருட்களை எடுத்துச் செல்லவும் அருகில் உள்ள நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு பொதுமக்கள் எளிதாக செல்ல வழிவகுக்கிறது. இத்திட்ட சாலையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.